OnePlus ஓட R சீரிஸ்ங்கும் போது நிறைய பேர் போன வருஷத்துல அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ OnePlus 13R வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல் ஆனது. அதுக்கு முன்னாடி 12Rமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேல்ல இருந்த ஸ்மார்ட் போன். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இவங்களுடைய அந்த ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது. ஸோ ஒரு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாடலை வந்து அதிகமாக செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெக் இது எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா 13Rக்கு அப்புறமா டேரக்டா 15R வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15R எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற என்னுடைய இனிஷியல் ரிவ்யூ. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்ச நல்லது கெட்டது ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றத நான் இந்த வீடியோ வந்து பேச போறேன். ஸோ இதை ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த போனுடைய பிரைசிங் எனக்கு தெரியாது. அதனால பிரைசிங்கை வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியல என்னால. அதனால இதுக்கு அடுத்ததான் ஒரு இன்டெப்த் ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் கண்டிப்பா வந்து பண்ணுவேன் லாங் டேர்ம்ல. ஸோ அது வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போனோட டிசைன் பார்க்கும்போது எல்லாம் அந்த 12R சீரிஸ் 13R சீரிஸ்க்கெல்லாம் தனி டிசைன் இருக்கும். பட் இங்க டிசைனை ஃபுல்லாவே சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. OnePlus 13 OnePlus 15ல இருக்கிற சேம் சிமிலர் டிசைனை இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அது வந்து ஒரு நல்ல அப்டேட்டா வந்து தெரியுது. அது மாதிரி சுத்திலுமே வந்து பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பிரீமியமான ஃபீல் நமக்கு வந்து கிடைக்குது. சோ இதுல சுத்தில இருக்கிற அந்த மெட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Black கலர் பெயிண்டிங் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே சைடு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு பஞ்ச் நாட்ச் இருக்குது. இதோட பெசல்ஸ்னு பார்க்கும்போது 4 சைடுமே ஈவனான பெசல்ஸ் இருக்கிறதுனால ஒரு சிமெட்ரிக்கான டிசைன் கிடைக்குது. பார்க்கிறதுக்கு லுக்குக்கு இது செமையா இருக்குது. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் ராக்கர்ஸ் கீயும் பவர் கீயும் வந்து இருக்குது. அது இல்லாம இதுல ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க மெட்டல் டிசைன் அப்படின்றதுனால. அப்புறம் டாப்ல வந்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அது மாதிரி ஸ்பீக்கருக்கான அந்த ஒரு பேஸ் போறதுக்கான ஒரு ஹோல் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கூட இந்த போன்ல வந்து இருக்குது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. டைப் சி யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 2 சிம் கார்ட்ஸ் போடக்கூடிய ஒரு ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போனோட டிசைன். ஏற்கனவே இருக்கிற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா டிசைன்லாம் ஏற்கனவே சிமிலர் தான் இருந்தது. ஸோ ஓவரால் இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிரீமியம் ஃபீலா இல்லைனா கூட நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. டிஸ்பிளே பத்தி இங்க பேசும்போது ஒரு 6.83 இன்ச்ல 1.5K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு LTPS AMOLED பேனல் தான் கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வெயில்ல பாக்குறது எந்த பிரச்சனையும் இல்ல. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா 160 ஹெர்ட்ஸ்ல இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ LTPS இருக்கிறதால ஒரு மில்லி செகண்ட் கூட லாக் வந்து தெரியல. நல்ல ஒரு பட்டரி ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கேமிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இதை ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஒரு அட்வான்டேஜ் நமக்கு வந்து கொடுக்கும். இந்த ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் குறையும் அப்படின்றதுனால பேட்டரியும் கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும். டிஸ்பிளேக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 7i வந்து கொடுத்திருக்காங்க. இதோட வீவிங் ஆங்கிள்ஸும் சரி இல்ல OTT இது மாதிரி இதுல கண்டென்ட் பார்க்கும்போது சரி எல்லா இடத்துலயுமே இதோட டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையுமே வந்து வைக்கல. இதெல்லாம் இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு Snapdragon 8 Gen 5 அப்படின்ற ப்ராசஸர் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா குளோபலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15Rல தான் வந்து 8 Gen 5 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க நார்மலா யூஸ் பண்ணாலும் சரி இல்ல வந்து கேம் விளையாடினாலும் சரி சரியான ஒரு ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து கிடைக்குது. இங்க 12GB LPDDR5X Ultra RAM வந்து அதிகபட்சமா வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம UFS 4.1 ஸ்டோரேஜ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீட்ல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்ல. சோ இந்த UFS 4.1 இருக்கிறதுனால நீங்க லாங் டர்மா ஒரு 2 இயர் 3 இயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் போனோட ஸ்பீட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு குறைவு வந்து இருக்காது. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா OnePlus வந்து இந்த இடத்துல சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். அது இல்லாம இந்த போனை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமா போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியாச்சு. ஆனா வந்து ஹீட்டிங் பிரச்சனைகள் வந்து பெரிய லெவல்ல வந்து இல்ல. ஏன்னா இங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 360 டிகிரி கிரையோ வெலாசிட்டி கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா வந்து OnePlus 15 கம்பேர் பண்ணும்போது கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து நல்லாவே கூலிங் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். சோ பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து நமக்கு வந்து 21,50,472 அந்த லெவல்ல வந்து ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. 2 மில்லியனுக்கு மேல. CPU த்ராட்லிங் டெஸ்ட் பொறுத்தவரை 83% வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சிச்சு. அது மாதிரி ரொம்ப நேரம் வந்து கேம் விளையாடும் போது கூட நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இங்க வந்து கிடைக்குது. இங்க CPDD உடைய ஸ்டோரேஜ் ஸ்பீடு பாருங்க. சோ இதுலயுமே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆப் ஓபன் பண்றது லோடிங் பண்றது எல்லாமே ஃபாஸ்டா இருக்குது. அது மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து பண்ணும்போது 82.4 ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து கிடைச்சது. இதோட பெஸ்ட் லூப் ஸ்கோர்னு பார்க்கும்போது 4287 அப்படின்ற அளவுல வந்து கொடுத்திருக்கு. சோ இதெல்லாம் பார்த்தம்போது நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான வந்து போனா இருக்குது. நம்ம நார்மலான கேம்ஸ் விளையாடும் போதும் சரி இல்ல Asphalt 9 அது மாதிரி BGMI இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ் விளையாடும் போதும் சரி எல்லா இடத்துலயுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சஸ்டைனா நமக்கு வந்து கிடைக்குது. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணல. கேமரா பத்தி பார்த்தா இங்க ரியர் சைடுல 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 906 அப்படின்ற மெயின் சென்சர் கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாடி இருந்த டெலிஃபோட்டோ சென்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் கிரேடா வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல வரும்போது இங்க 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோடைய கேமரா சாம்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். இப்பயுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். அதோட குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னு வந்து பாருங்க. இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா DTL Max அப்படின்ற இன்ஜின் இருக்கிறதுனால போட்டோட டீடைல்ஸ் வந்து ரொம்பவே கிளாரிட்டியா இருக்குது. அது மாதிரி கிளியர் நைட் இன்ஜின் இருக்கிறதுனால நைட் போட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும்போது கூட நாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இல்லாம ஓரளவுக்கு கம்மி பண்ணுது. அது மாதிரி 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிறதுனால நம்ம போட்டோ எடுக்கும்போது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃப்ரண்ட் கேமரால இருக்காதனால சில நேரத்துல பிளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா
சரியான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ கேமரா சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிஃபோட்டோ லென்ஸை தவிர மிச்சபடி எல்லா கேமராமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பேட்டரி தான் அந்த போனோட மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா 7400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. OnePlus உடைய ஒரு அதிகமான பேட்டரி. ஸோ நம்ம ஹெவியா யூஸ் பண்ணா கூட ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு வந்து சார்ஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் அதோட கொஞ்சம் மாடரேட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1.5 நாள் இருக்குது. நீங்க நார்மல் யூசர் அப்படின்னா 2 நாள் தாராளமா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ சார்ஜிங் டைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 வாட்ஸ்ல வந்து சூப்பர் ஹூக் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலேயே டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ இங்க OnePlus 15ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அட்வான்டேஜ் அங்க வந்து 120 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இங்க 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்றதுக்கான அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி நீங்க சார்ஜிங் டைம் வந்து கம்மியா இருக்கிறதுனால சார்ஜிங்கை பத்தி பெரிய கவலை வந்து நமக்கு வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கு. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இங்க வழக்கம் போல Axis OS உடைய 16 வந்து கொடுத்துருக்காங்க. Android 16ல அந்த ஃபோன் ரன் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தா ஃபாஸ்டா இருக்குது. முக்கியமா பிளஸ் மைண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Google Gemini இப்போ இன்டகிரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இதுல AI ரைட்டர், AI ரெக்கார்டர், AI போர்ட்ரேட் க்ளோ அது மாதிரியான புது AI ஓட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 4 இயர்ஸ்க்கான Android அப்டேட்டும் அது மாதிரி 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராமிஸ் இது. சிம் கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் மெமரி வந்து போட முடியாது. இங்க வந்து டுயல் சிம் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல வந்து இருக்குது. OnePlusல வழக்கமா கொடுக்குற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நெட்வொர்க் ரிசப்ஷன் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம ரூம்குள்ள யூஸ் பண்ணும்போதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வந்து இல்ல. ஸோ அதே மாதிரி கால் பேசும்போதுமே எந்த கிளாரிட்டி குறைவோ எந்த பிரச்சனையுமே வந்து இல்ல. ஸோ ஃபைனலா இதோடைய நிறை குறைகள்னு பார்க்கும்போது இதுல ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. 7400 mAh பேட்டரி இருக்கிறதுனால நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஹீட்டிங் வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் வந்து இல்ல. முக்கியமா இதுல அல்ட்ரா ஸ்மூத்தான 165 Hz இருக்கிற ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல குறைகள்னு பார்க்கும்போது டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து ஏற்கனவே இருந்ததை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இது பெரிய பேட்டரி அப்படின்றதுனால 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ இதோட ஃபைனல் வெர்டிக்ட்னு பார்க்கும்போது இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் ஃபைனலாக வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதோட பிரைசிங் வந்து எனக்கு வந்து இன்னும் தெரியல. ஸோ பிரைசிங்கை பொறுத்து இன்னும் நான் சொன்ன மாதிரி ஃபுல் டெப்த் ரிவ்யூ வந்து பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீக் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இப்போதைக்கு என்னோட இனிஷியல் ரிவ்யூ படி ஒரு வெறித்தனமான பேக்கேஜை வந்து OnePlus வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த அந்த OnePlus 13R இருக்கட்டும், OnePlus 12R இருக்கட்டும் அந்த ரேஞ்சிலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிரைசிங்கை வச்சு இதில் இருக்கிற ஃபைனல் விஷயங்களை நம்ம வந்து அடுத்த ரிவ்யூவில் வந்து பேசலாம். ஸோ இந்த ஃபோனோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே வந்து வியூ ப்ராடக்ட்ல வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி என்னோட கருத்துக்கள் என்றதுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.